திருமறை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு Satellite Bible Classes. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் ஆவலோடு இந்த முழு தொடரையும் கேட்டுக்கொண்டே வந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நன்றி சொல்கிறோம். சுகமாக்கும் சட்டம், லா ஆஃப் ஹீலிங். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமம் வானோர் பூதழுத்தோர் பூமியின் கீழானோர் முடங்கும்படியான அளவுக்கு மகா வல்லமையும் அதிகாரமுள்ள நாமம் இயேசுனுடைய நாமம். அப்படின்னா என்ன? அந்த நாமத்தில் இருக்கிற அந்த அதிகாரம்தான். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் புத்தகங்களில் அப்போஸ்தலர்கள் சுகமாக்கும் சில இடங்களை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு சுகம் உண்டாகட்டும் என்று அவருடைய அதிகாரமுள்ள நாமத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கு மருத்துவம்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் மருந்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அரசாங்கம், அந்த மருத்துவ கவுன்சில் அந்த மருந்தை அங்கீகரிச்சிருக்கணும். அவங்க அதிகாரத்தின்படி இதை நீங்கள் விற்கலாம், இதை நீங்கள் சாப்பிட்லான்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் நம்ம அதை சாப்பிடவே முடியும். அதுபோல் ஒரு மனுஷன் இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான அதிகாரம் உள்ள ஒரே நாமம், முத்திரையான ஒரே நாமம் இயேசுவின் நாமம்தான். அந்த இயேசுவின் நாமத்தில் நமக்கு சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்திலேன்னா அவருடைய அதிகாரத்தின்படி நமக்கு சுகம் உண்டு. இப்போது இந்த இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு ஜபங்களையும் நம்ம பயன்படுத்தி தானே இயேசுவின் நாமத்தில் கேட்குறோன்னு சொல்கிறோம். அப்போ அந்த இயேசுவின் நாமத்தினாலே கேட்டால் நமக்கு பதில் வரும். அந்த பதிலில் நமக்கான சுகமும் உண்டு. இன்றைக்கு மருத்துவமனைகளில் வியாதியாக இருக்கிற, வீட்டில் வியாதியாக இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, வியாதியோடு அதன் வேதனையோடு கூட இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, தாய்மாரே, முதியவரே, வாலிபரே, பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த நாமத்தின் அதிகாரமானது என்னை சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நாம் விளங்கி, இதை நாம் புரிஞ்சு, இதை நாம் விசுவாசித்தால் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். விசுவாசிக்கலாம். விசுவாசம்தான் அடிப்படை. விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் பிழைப்பான் அல்லது வாழுவான். அப்படி தான் வேதம் சொல்லுது. ஆகவே இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்க அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து நாம் செய்தியை கவனிப்போம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். வான்வழி வகுப்புகளாக சேட்டலைட் பைபிள் ஸ்கூல். ஆகவே நடுநிலையான இந்த நிகழ்ச்சி, அதாவது நாம் மதம் இல்லை, கிறிஸ்தவ மார்க்கமாக இருக்கிறோம். ஆகவே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நண்பர்களே, கண்ணியத்துக்குரிய தோழர்களே, பரிசுத்தவான்களே, இந்த நாட்களில் ஒரு தொடராக சுகமாக்கும் சட்டம், த லா ஆஃப் ஹீலிங் என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நாம் கவனிக்கிறோம். அதாவது நாம் வியாதிப்படும் போது அல்லது நோயிலே விழும்போது நாம் என்னென்ன நினைக்கிறோன்னா, மருந்து, மாத்திரை, ஊசி, அறுவை சிகிச்சை, லேப் டெஸ்ட், சிறந்த டாக்டர், அதற்கான செலவான பணம், இதெல்லாம் நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு மூட்டை போல வருது. அரசாங்க மருத்துவமனைக்கு போனால் அங்கே மிகப்பெரிய லைனில் நம்மால் நிற்க முடியாது. அங்கே படுக்க வசதிகளும் கிடையாது. ஆக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தெருக்களில் விற்கிற பேரிச்சம்பழத்தை போல் இருக்குது. ஏன்னா பேரிச்சம்பழம் கீழே விழவே விழாது, ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் நமக்கு எங்குமே விடுதலை இல்லை, அது வாய்ப்பு இல்லை, நோயை சுகமாக்க நமக்கு உதவியும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு புதிய கருத்தை நீங்கள் இப்பொழுது கேட்கிறீங்க. அதாவது நம்முடைய வியாதிகளை தேவனுடைய வார்த்தை ஒரு சட்டம் போல சுகமாக்குகிறது. God's word heals us as a law on our biological body. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இப்போ இந்த வானத்தையும் பூமியும் தேவன் வார்த்தையினால உண்டாக்கினார். அந்த வார்த்தை
தேவனுடைய இடத்திலிருந்து புறப்படும் போது அது பொருளாக மாறுகிறது, செயலாக மாறுகிறது. அந்த வார்த்தையினாலே சமுத்திரம் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தையினாலே மலைகள் பெருகியது, வெட்டாந்தரை காணப்பட்டது, ஆகாயத்து பறவைகள் உண்டானது, நடமாடும் ஜந்துக்களை பார்க்கிறோம், கடல்வாழ் இனங்களை கவனிக்கிறோம். ஸோ காட்ஸ் வேர்ட் கிரியேட்ஸ், இட் ஹாஸ் அ பவர். சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். God sent his words and healed them. இந்த மாதிரி எப்போதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இப்போல்லாம் டிவி திறந்தோம்னா என்கிட்ட வாங்க, A to Z உங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் நான் உங்களுக்கு நல்லா பண்ணிடுறேன், இந்த மருந்து சாப்பிட்டா போதும். தீராத வியாதியா என்கிட்ட வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வீடு பக்கத்தில் சுடுகாடு இருக்குதுன்னு அர்த்தம். அவர்கிட்ட போனால் அடுத்து சுடுகாடு தான் நீங்கள் போகணும். சகோதரர்களே, இவ்வளவு மிதமிஞ்சிய விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிற இந்த காலத்தில் மரணத்தை தவிர்க்கக்கூடிய மருந்தும் இல்லை, மருத்துவமனைகளும் இல்லை, வழிகளும் இல்லை. அதனால தான் நாம் தேவனுடைய வார்த்தையின் இடத்துல திரும்புகிறோம். நம்மை அவர் குணமாக்கும் போது முதலாவது நம்முடைய பாவங்களை மன்னித்து அதற்கு பிறகுதான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். இதை நீங்கள் கவனிக்கணும். The Bible kind of healing, God forgives your sin first, then he restores you from your diseases. கவனிச்சிங்களா? முதலாவது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும், பிறகு உங்கள் சரீரம் சுகமாகும். சங்கீதம் 103:3 பழைய ஏற்பாட்டில் 734 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, கவனிச்சிங்களா? விளங்குதா உங்களுக்கு? ஒரு அடிகோடிடுங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்போ நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குறதுக்கு முன்னால நம்முடைய அக்கிரமங்களை தேவன் மன்னிக்க விரும்புகிறார். இதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு என்ற வார்த்தைக்கு பாவங்களை மன்னிக்கிறவர் என்ற அர்த்தம். மத்தேயு 1:21 பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 ஆக பாவம் மன்னிப்பு இயேசுவின் இரத்தத்திலே இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். எபேசியர் 1:7 பாவம் மன்னிப்பை தேவன் ஞானஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். கிறிஸ்தவத்தில் ஞானஸ்தானம் போதிக்கிறாங்க இல்லையா? எதுக்காக ஞானஸ்தானம்? ஞானஸ்தானத்தில் 3 விஷயங்கள் நடக்கிறது. இயேசுனுடைய சிலுவையில் ஒரு மரணம், இயேசுனுடைய கல்லறையில் ஒரு அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் பங்கு கொள்ளுதல். அதாவது கிரைஸ்ட் டெத், பரியல் அண்ட் ரிசரக்ஷன் ரெப்ரசன்டட் இன் யுவர் பேப்டிசம். ஆக தண்ணீரில் முழுகிற ஒரு பாவியாகிய மனிதன் இயேசுனுடைய மரணத்தில், அவருடைய அடக்கத்தில், அவருடைய உயிர்த்தெழுதலில் புதிய வாழ்க்கை செய்வதற்காக, பாவம் மன்னிப்பை அடைவதற்காக முழுகுகிறான். இதை ரோமர் 6:3-4 படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22:16 ஞானஸ்தானம் என்பது பாவங்களை கழுவுவதற்காக என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. டு வாஷ் அவே சின் யூ ஆர் பேப்டைஸ்ட். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆக பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம் பாவங்களை மன்னிக்கவும் பரிசுத்த ஆவி நாம் பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்வதாக இருக்கிறது. நண்பர்களே, கண்ணியத்துக்குரிய தோழர்களே, நீங்கள் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தால் இந்த சட்டம் உங்களை சுகமாக்கும். 2 தீமோத்தேயு 2 புதிய ஏற்பாட்டில் 292 பக்கம்.
இது ஒரு முக்கியமான வசனம். நீங்கள் புத்திசாலித்தனமாக இதை புரிஞ்சுக்கணும். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிச்சூட்டப்பட மாட்டான். இந்த வசனம் புரிஞ்ச மாதிரி தெரியும். என்ன சொல்கிறாரு? மல்யுத்தம் நடக்குது இல்லையா, அது ஒரு பெரிய ஒரு ரவுண்டான ஒரு இடம், சுற்றி கயிறு கட்டியிருக்கோம், ஒரு ரெஃபரி இருப்பார், மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மல்யுத்தன்றது கையால் அடிக்கலாம், உதைக்கலாம், அல்லது பாக்ஸிங் போன்ற முறையில் குத்தலாம் இல்லையா. ஆனால் இது ஒருவனை வீழ்த்துவதற்கான விளையாட்டு இருந்தால் கூட அங்கே ஒரு ரெஃபரி என்ன சொல்கிறாரு? இப்படி தான் அடிக்கணும், இப்படி தான் குத்தணும், இப்படி தான் உதைக்கணும் அப்படின்னு ரூல் இருக்குது. இப்போது நீங்கள் தப்பும் தவறுமா அடிக்கக்கூடாத இடத்துல அடிக்கிறது, உதைக்கக்கூடாத இடத்துல உதைக்கிறது. அப்படி உதைச்சிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க? அவன் பாருங்க கீழே விழுந்துட்டான், நான் ஒரே அடியில் அடித்து தள்ளிட்டேன் அவனை, எனக்கு நீங்கள் அந்த கப்பு கொடுங்க, அந்த கோல்டு மெடலை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் ரெஃபரியும் அங்கே இருக்கிற ஜூரிஸும் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு கிடையாது, யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு, உங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டது, நீங்கள் ஒரு முறையான அந்த சட்டத்தின்படி அந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கல, நீங்கள் தவறாக நடந்துக்கிட்டீங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒரு சாதாரண விளையாட்டில் கூட, ஒருவனை ஒருவன் வீழ்த்துகிற விளையாட்டில் கூட சட்டம்னு ஒன்று அங்கே இருக்குது. தெர் இஸ் அ லா இன் எ டெட்லி ஸ்போர்ட்ஸ். யூ கனாட் வின் இன் எ ராங் way of playing in the sports. You have to be disciplined according to the law. சட்டப்படி தான் நீங்கள் நடக்க முடியும். புரியுதுங்களா? அப்போது விளையாட்டுக்கே ஒரு சட்டம் வேணும்னா சுகமாக்குவதற்கு ஒரு சட்டம் வேணும் இல்லையா? இப்போ சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக சர்க்கரை உண்டா நோய் அதிகமாகும். அப்போ சட்டத்தை மீறுறோன்னு அர்த்தம். அப்போ சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை சாப்பிடாமல் இருந்தால் சர்க்கரை நோய் கட்டுப்படும். அப்போ அதில் ஒரு சட்டம் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சட்டத்தின் கீழே தேவன் வைத்திருக்கிறார். இப்போது நம்மால் நடக்க முடியும், நம்மால் பறக்க முடியாது. ஆனால் சின்ன சிட்டுக்குருவி அழகாக பறக்கிறது. ஆக பறப்பதற்கு அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, நடப்பதற்கு நமக்கு ஒரு சட்டம் இருக்குது. ஆக நம்முடைய உடலை உண்டாக்கிய தேவன் நம்முடைய உடலுக்குள் வைத்திருக்கிற சரீர சுகத்தை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால தான் தேவன் என்ன செய்கிறாராம்? தமது வசனத்தை அனுப்பி நம்மை சுகமாக்குகிறார். இப்போ அவருடைய வசனம் யார் அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக வந்து வாசம் பண்ணினார். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்தார். அந்த மரணம், அவருடைய காயங்கள், அதற்கு பிறகு அவர் அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்தாரே, அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் நமக்கு சுகமாக்கும் சட்டமாக இருக்கிறது. The law of healing, which is the very resurrected body of Jesus Christ. சகோதரர்களே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் பாவங்களுக்கு செத்து. அப்போ இந்த சுகமாக்கும் சட்டம் உங்கள் புண்ணு அல்லது உங்கள் வயிற்று வலியை அல்லது உங்கள் ரோகத்தை அல்லது உங்களுடைய கடுமையான எந்த ஒரு பாதிப்பை உங்கள் உடலில் சுகமாக்குறதுக்கு முன்னால் உங்கள் ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை முதலாவது தேவன் மன்னிக்க விரும்புகிறார். ஆல் அவர் டிசீசஸ் அண்ட் ஆல் அவர் சிக்னஸ் பேசிக்லி ஆஃப்டர் சின். பாவத்தினால் வந்ததாக இருக்கிறது. அது நம்முடைய பாவமாகவும் இருக்கலாம், அது ஒரு சமுதாயத்தின் பாவமாகவும் இருக்கலாம். உதாரணமாக இன்றைக்கு சீனாவில் கொரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு தொற்று 500 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. உலகம் முழுவதும் பயத்தால் பீதியால் நடுங்குறாங்க. எல்லா ஏர்போர்ட்டுகளிலும் விமான பயணிகளை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, நீ அந்த தொற்று நோயோடு இருக்கிறாயா? இதை அடக்குவதற்கு மருந்தே இல்லைன்றாங்க. இனிமேல் தான் மருந்து கண்டுபிடிக்கணுன்றாங்க.
ஜெனீவாவில் உலக சுகாதார அமைப்பு இதற்கான ஒரு உலகளாவிய சட்டத்தை கொண்டு வர முயற்சி எடுக்கிறாங்க. இது ஒரு பிளேக், இட் அவுட் பிரேக்ஸ். அப்போ அந்த நோயை கட்டுப்படுத்த ஒரு சட்டம், அதாவது அதற்கேற்ற ஒரு மருந்து அல்லது ஒரு ஊசி, அதற்கான ஒரு வழிமுறை தேவைப்படுகிறது. சகோதரர்களே, இப்போ அந்த கொரோனா வைரஸ் தப்பி தவறி நீங்க அந்த ஆளோட, அந்த நோய் உள்ளவனோட பக்கத்தில் உட்கார்ந்தா உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த வியாதி யாருடைய பாவத்தினாலும் எங்கேயோ துவங்கினது, அது பரவுது. அதனால சின் உங்களுடையதாகவும் இருக்கலாம், பிறருடையதாகவும் இருக்கலாம். ஒரு தேசத்தினுடைய பாவத்துக்காக தனி மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க. தனி மனிதர்களுடைய பாவத்துக்காக தேசம் கூட பாதிக்கப்படும். இஸ்ரவேலை ஒரு மனிதனுடைய பாவத்து நிமித்தம், ஆகான் என்ற ஒரு மனிதனுடைய பாவத்து நிமித்தம் தண்டித்தார் என்ற ஒரு குறிப்பு பைபிளில் நம்ம படிக்கிறோம். The children of Israel was defeated because of just one man, Achan. Therefore, God punished entire nation of Israel. It's a proof in the Bible. ஆகவே நாம் பாவ மன்னிப்பிலிருந்து தான் சரீர சுகத்தை தேட முடியும். பாருங்கள், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே, இந்த இடத்துல அவர் என்பது இயேசுவை குறிக்கிறது, தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். இப்போ நீங்க உங்களுடைய பாவங்களுக்காக கைகாலெல்லாம் உடைச்சிக்கணும், மண்டையை உடைச்சிக்கணும் அப்படின்னு எதுவும் பைபிளில் சொல்லலை. நீங்க எதையும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பாவங்களை இயேசு சுமந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். உங்கள் பாவங்களை இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்கிறது. உயிர்த்தெழுந்த அவருடைய உடலாகிய தழும்புகளாலே நீங்கள் குணமாகிறீர்கள். பாருங்கள், நாம் நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, கவனியுங்கள், சிலுவின் மேலே சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அப்படியானால் சுகமாக்கும் சட்டம் இயேசுவனுடைய சிலுவை மரணத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அடக்கம் உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்திலே இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 268வது பக்கம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும், அல்லது புரிவதற்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாவம் மன்னிப்பு பெற்ற ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். அவருடைய உடலுக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான். இப்போ நம்ம சொந்த பந்தம் கொண்டாடுறோம் இல்லையா, உரிமை பாராட்டுறோம் இல்லையா, அது மாதிரி நீங்க உரிமை பாராட்டலான்னு சொல்றாரு. இப்போ ஒரு மனைவி கணவன் அவங்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு உடலாக இருக்காங்க. அங்கே ஆதாம் ஏவாள் என்ன சொன்னா, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாயிருக்கிறாள் என்று சொன்னான். புரியுதா உங்களுக்கு சொன்னது? Adam said that Eve was flesh to flesh and bone to bone. The same thing happens when you believe Christ. Christ flesh is yours, Christ bone is yours, and your flesh and your bone belong to Christ. இந்த சட்ட விதிகளால கிறிஸ்துவினிடத்தில் இருந்த சுகமாக்கும் சட்டத்தை நாம் பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 39வது வசனம், பக்கம் 123, புதிய ஏற்பாடு. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு தன்னுடைய கையையும் கால்களையும் தொட்டு பாருங்கள் என்று சொல்கிறார். இந்த வாய்ப்பு அப்போஸ்தலருக்கு கிடைத்தது போல உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை, அவருடைய காயங்களை, அவருடைய எலும்புகளை, அவருடைய மாம்சத்தை தொடுகிற விதமாக விசுவாசிப்பீர்களானால் அவருடைய தழும்புகளாலே
நீங்கள் குணமாக முடியும். யூ கேன் பி ஹீல்ட் பை ஸ்ட்ரைப்ஸ். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 272வது பக்கம். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தது மெய்தான், ஆனாலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். கவனிங்கள், அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேலே துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். இந்த வசனத்தில் 3 விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அதாவது, தேவன் நாம் வியாதிப்படும்போது நம்மை சுகமாக்கத்தக்கதாக இறங்குகிறவராக இருக்கிறார். 1. 2வது, துக்கத்தின் மேலே துக்கம் தொடர்ந்து வராதபடிக்கு. நம்ம தெருவில் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒருத்தர் சாவார், அடுத்த மாதம் இன்னொருத்தர் செத்து போவார். ஒரு வருஷத்தில் 3-4 பேர் அந்த வீட்டில் செத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஏற்பட்டால் நம்ம குடும்பம் என்ன ஆகும்? எவ்வளோ வேதனையாக இருக்கும். என்னையா இந்த வீட்டுக்குள்ளே ஒரே மரணமாக இருக்க, இந்த குடும்பமே அழிஞ்சு போச்சே அப்படின்னு நினைப்போமா நினைக்க மாட்டோமா? அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் வியாதி வர்றது மட்டும் இல்லை, மரணம் வருவதை கூட தேவன் விரும்புவது இல்லையா. துக்கத்தின் மேலே துக்கம் வராதபடிக்கு என்று சொல்லுகிறார். 3வதாக பவுலடியார் சொல்லுகிறார், எனக்கும் இறங்கினார்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பவுலுடைய நண்பனாகிய மற்ற சகோதரர்கள் மரிப்பதனால பவுலுடைய உள்ளம் பாதிக்கப்படும் இல்லையா? உங்கள் சொந்தக்காரர் உங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டா உங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்படும் இல்லையா? அதுக்கு கூட தேவன் இடம் கொடுக்க மாட்டேன்னு என்று சொல்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது மரணம் ஏற்படக்கூடாது என்று விரும்புகிறார். மரணத்தின் மேல் மரணம் துக்கமாய் வரக்கூடாது என்று விரும்புகிறார். மரணத்தினாலே உங்கள் உள்ளம் பாதிக்கக்கூடாது என்றும் விரும்புகிறார். சகோதரர்களே, மரணம் என்பது நமக்கு நிச்சயம். ஆனால் அதை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறார். எதனால தள்ளி போட்டார்? இப்போ சுகமாக்கும் சட்டத்தினாலே தள்ளி போட்டார். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்ததுனாலே அதை தள்ளி போட்டார். இந்த நாளில் நீங்கள் நிச்சயமாக கர்த்தரிடத்தில் திரும்பணும். சுகமாக்கும் சட்டம் பைபிளில் தேவனாக இருக்கிறார். God is the law of our healing. வாசிப்போம். யாத்திரையாகமும் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 89வது பக்கம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு 1, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து 2, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து 3, அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் 4. கவனிங்கள், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், ஒரு வியாதி வராதபடி நான் பாதுகாப்பேன் என்று சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பேனா இருக்குமானால் அடிக்கோடிடுங்கள். I am the Lord of your healing என்று சொல்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். தமிழாக்கம் செய்தவங்க பரிகாரின்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா பரிபூர்ணமான சுகத்தை தேவன் நமக்கு தராராம். இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் பரவாயில்ல அப்படின்வாங்க. அப்படின்னா மொத்தமாக சுகம் அடையலைன்னு அர்த்தம். இந்த கையில் இருந்த வலி இப்போ இந்த கைக்கு வந்துடுச்சுன்னுவாங்க. அப்போ இன்னும் சுகமாகலைன்னு அர்த்தம். ஒரு கை நல்லா இருக்குது, இன்னொரு கை நல்லா இல்லை. பரிகாரின்னா என்ன அர்த்தம்னா, முழு சரீரத்துக்கும் தேவன் ஆண்டவராக இருக்கிறார். அதுபோல் முழு சரீரத்துக்கும் அவர் நமக்கு சுகமளிக்கிறவராக இருக்கிறார். பாவிகளாகிய அந்த எகிப்தியர் மீது வந்த வியாதிகள் உன் மீது வராது என்று சொல்லுகிறார். அதனால இந்த காலையில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், தேவன் தமது வார்த்தையாகிய இயேசுவை சிலுவையின் மீது உங்களுக்காக வைத்தார். அவரை ஆணியிலால் அறைந்து அவருடைய சரீரம் கிழிந்து இரத்தம் சிந்தியது. இந்த சரீரத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது ஒரு சட்டம் உங்கள் இருதயத்துக்குள் வருகிறது. அந்த சட்டம் உங்களை சுகமாக்கக்கூடியதாக மாற்றுகிறது. ஆகவே அவருடைய தழும்புகளாலே சுகமாகும்படியாக உரிமையை வசனத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையை தேவன் இயற்கையான முறையில் சுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்போ பாருங்க, மனிதர்கள் தங்களுக்கு சுகமாகணும்னு சொன்னால்
பொதுவாக எடுத்துக்கிற மருந்தெல்லாம் வாய் வழியாக தான் இருக்கும். ஆரம்ப கால மனிதர்கள் எதை சாப்பிட்டாலும் வாய் வழியாக தான் சாப்பிட்டாங்க. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் தான் ஊசியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் தான் இப்போ இந்த லேபில் பார்க்குற ஸ்கேனு இதெல்லாம் வந்து சேர்ந்தது. அதாவது மனிதனுடைய வாய் வழியாக தான் நோய்கள் உள்ளே வருகிறது. மனிதனுடைய வாய் வழியாக செல்கிற உணவு வழியாக தான் மனிதனுக்கு சுகமும் உண்டாகிறது. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய தண்ணீரையும் உன்னுடைய அப்பத்தையும் ஆசீர்வதித்து உனக்கு வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கை கழுவாமல் அசுத்தமான தண்ணிகளை குடிக்கிறதுனால நமக்கு வர வியாதிகள் ஏறக்குறைய 70% எல்லா வியாதிகளும் தண்ணீர் வழியாக பரவுது. அப்புறம் உணவு வழியாக வருகிறது. கொழுப்பு தின்றால் கொழுப்பு வருகிறது, சர்க்கரை தின்றால் சர்க்கரை உண்டாகிறது. ஏராளமாக நம்ம எதை செய்கிறோமோ, சாராயம் குடித்தால் அதனால் குடல் அழுகி போகிறது. நாம் எதை உண்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய வியாதிகள் மலருகிறது. யாத்திரையாகவும் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 99வது பக்கம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். சேவித்தல்னா தொழுது கொள்ளுதல்னு அர்த்தம். அவர் உன் அப்பத்தையும், அப்பம்னா சாப்பாடுன்னு அர்த்தம், உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம சாப்பிட்றோம், நம்ம எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்றோம். ஆனால் அந்த சாப்பாடு தேவன் கொடுத்தது என்று நீங்கள் அதன் மேலே ஆசீர்வாதத்தை கூறணும், அதற்காக நன்றி செலுத்தணும். அதனால தான் கிறிஸ்தவர்கள் வீட்டில் சாப்பிட்டாலும் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அவங்க அந்த சாப்பாட்டுக்கு முன்னால் ஜெபம் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஜெபம் அங்கே இருக்கிற ஒரு ரொட்டி 2 ரொட்டியாக மாறுறதுக்காக ஜெபிக்கலை. ஆனால் இருக்கிற அந்த ஒரு ரொட்டி ஆசீர்வதிக்கப்படணும், அதில் உள்ள வியாதிகள் நீக்கப்படணும், அது பரிசுத்தமாக்கப்படணும் என்ற நோக்கிலே தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி நன்றி செலுத்துகிறார்கள். பாருங்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அப்போ நம்முடைய சாப்பாடு, நம்முடைய தண்ணீர் அடிப்படையான நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே தேவனிடத்தில் அவரை சேவிக்கிறவர்களாக, அவரை வணங்குகிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கும்போது நாம் எல்லாவற்றிலும் ஜெபம் பண்ணி சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்போது நாம் அதற்காகத்தான் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த சுகமாக்கும் சட்டம், இது கடைசி செய்தி. இதை போன்ற ஒரு செய்தியை வருங்காலங்களில் நான் உங்களுக்கு மீண்டும் கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு புதிய தொடரோடு மீண்டும் நான் சந்திக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, மிக உறுதியான உமது வசனம் எங்கள் நோய் வியாதிகள் மீது ஒரு சட்டமாக செயல்படுகிறது என்பதை கூர்மையாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வரப்போகிற நியாயாதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆம் நேயர்களே, த லா ஆஃப் ஹீலிங், சுகமாக்கும் சட்டம் என்ற தலைப்பில் இன்றைக்கு 10வது செய்தி, இந்த தொடரின் இறுதி செய்தியை பார்த்தீர்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். இன்று இந்த சுகமாக்கும் சட்டம் யாருடைய நாமத்தில் செயல்படுகிறது? கேள்வி எழுதிக் கொள்ளுங்கள். சரியான பதிலை உடனே எழுதுங்கள். மீண்டும் ஒரு புதிய தொடரோடு, ஒரு புதிய தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?